அடிமையும் சிங்கமும். ரோமாபுரியில் ஓர் அடிமை தன் முதலாளியை விட்டு தப்பி காட்டுக்கு ஓடிவிட்டான். காட்டில் இருந்தபோது ஒரு சிங்கம் நொண்டிக்கொண்டே அவன் பக்கத்தில் வந்து காலை தூக்கி காட்டியது. அடிமை தைரியம் கொண்டு அதன் காலை பார்த்தான். அதில் ஒரு முள் தைத்து இருந்தது. அதை பிடுங்கி எறிந்து காலை தடவி கொடுத்தான். சிங்கம் சந்தோஷமடைந்து காட்டுக்குள் ஓடியது. சிறிது காலத்திற்கப்பால் காட்டில் இருந்த அடிமையை பிடித்து அக்கால வழக்கப்படி அவனுக்கு மரண தண்டனை கொடுத்தார்கள். ஒரு சிங்கத்தை பல நாட்கள் பட்டினி போட்டு மரண தண்டனை அடைந்தவன் மீது ஏவி விடுவதுதான் அக்காலத்தில் மரண தண்டனையை நிறைவேற்றும் முறையாகும். அதே மாதிரி அடிமை மீது சிங்கத்தை ஏவினார்கள். சிங்கம் வெகு வேகமாக அடிமையை பார்த்து பாய்ந்து வந்தது. பக்கத்தில் வந்ததும் அவன் தன் காலில் முள்ளெடுத்தவன் என்பதனை அறிந்ததும் நாய் போல பேசாமல் நின்றுவிட்டது. அடிமையும் சிங்கத்தை அறிந்ததும் தடவி கொடுத்தான். அந்த காட்சியை கண்ட அரசனும் அங்கு வேடிக்கை பார்க்க வந்தவர்களும் ஆச்சரியப்பட்டார்கள். காரணம் என்னவென்று அரசன் கேட்டான். விவரங்களை அடிமை சொன்னான். அரசன் திருப்தி அடைந்து அடிமையை விடுதலை செய்து சிங்கத்தை காட்டில் கொண்டு போய்விடும்படி உத்தரவிட்டான். நீதி: நன்மை செய்தவர்கள் நன்மை அடைவார்கள்.